இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் காச போகிறேன். என்னென்ன போட போகிறேன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மருதாணி, அடுத்து அவுரி, அடுத்து ரோஜாப்பூ, ட்ரை ரோஜா பூவை பவுடரை ஆக்கி போடுறேன். அடுத்து செம்பருத்தி, கொஞ்சம் ஆவாரப்பூ போடுறேன். அதுக்கப்புறம் வெட்டி வேறு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கொதிச்சோடனே தேங்காய் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். நான் பொடி எல்லாமும் நிறைய தான் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் இன்னமும் ஊற்றுறேன் நான். இது நான் கொஞ்சமாக ஊற்றி காசிக்கிறேன். இது நம்ம நல்லா கொதிச்சோடனே வடிகட்டிட்டு இது கூட தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து கறிவேப்பிலை போட மறந்துட்டு இப்போ கறிவேப்பிலை போட்டது. மருதாணி, அவுரி, ரோஜா பூவோட பவுடரு, செம்பருத்தி பூ பவுடரு, ஆவாரம் பூ, வெட்டி வேறு, கருவேப்பிலை, இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து ஒரு நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டினோம்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இதை ஒரு நாள் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.